கஅபத்துல்லான்றது கஅபா என்றது அரபு வார்த்தையில் சதுரத்துக்கு சொல்றோம். கஅபான்னா சதுரம். இந்த கஅபா என்றதுக்கு கஅபத்துல்லா என்றதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அல் பைத்துல் ஹராம் என்று சொல்லுவாங்க, அல் பைத்துல் அதீக் என்று சொல்லுவாங்க, பக்கா என்றும் சொல்லப்படுது, உம்முல் குரா என்றும் சொல்லப்படுது. அதே போல் அல் கிபலா என்றும் அந்த கஅபத்துல்லா அவர்களுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆனில் வரக்கூடிய பெயர்கள் மிக முக்கியமான ஒன்றுதான். அல்லாஹு தஆலா சொல்றான், வல் யத்தவஃபு பில் பைத்துல் அதீக், அவர்கள் பைத்துல் அதீக்கில் தவாப் செய்யட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். பைத்துல் அதீக் என்று சொன்னால் திருமிதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா சும்மிய அல் பைத் அல் அதீக் லிஅன்னஹு லம் யظهر அலைஹி ஜப்பாருன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த கஅபத்துல்லாஹ்க்கு பைத்துல் அதீக் என்று ஏன் பெயர் சொல்லப்படுதுன்னா, இந்த கஅபத்துல்லாவை ஆட்சி செய்யறதுக்கு முஸ்லிம் அல்லாத யாருமே வரமாட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய ஒரு வாய்தா. கஅபத்துல்லா ஆட்சி செய்யறது முஸ்லிம்கள் தான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன அவ்வல பைத்தின் wudi'a லின்னாஸி லல்லதி பிபக்கா, மக்களுக்காக இந்த பூமியில வைக்கப்பட்ட முதலாவது மஸ்ஜித் கஅபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லம் கஅபத்துல்லா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில முதலாவது வைக்கப்பட்ட மஸ்ஜித் எது? சொன்னாங்க, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லான்னு சொன்னாங்க.